அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் தக்காளியும் மிளகாயும் பயிரிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. காலர் ராட்டுன்னு சொல்லுவாங்க. மண்ணும் செடியும் தொடுற இடத்துல அழுகல் வர்றது. இது ஏன் வரும் அப்படின்னா, நம்ம தண்ணீர் கொடுக்குறப்ப ஒரு சில நேரம் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது, அளவு கொடுக்காமையே அந்த இடத்த காய விடுறது. அந்த காய விடும்போதும் சூட்டில் அந்த இடம் பாதிக்கப்பட்டு, மண்ணும் செடியும் தொடர இடம் பாதிக்கப்பட்டு, மண்ணோட சூடால் பாதிக்கப்பட்டு அதில் ஆரம்பிக்கிறதும், அதுக்கப்புறம் நம்ம எந்த சத்துக்களும் கொடுக்காமல் இருக்கப்ப அந்த அழுகல் அதிகமாகிறதும், இது ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு இருக்குங்க. ரெண்டாவது, இந்த வெப்பத்தின் காரணமாக பேன் தாக்கம், த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேன் தாக்கம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது எங்கே இருக்கும்? இலைக்கு பின்னாடி இருக்கும். மஞ்சள் பொட்டு பொட்டாக இருக்கும். இலையெல்லாம் இப்படி வந்துடும். ஏன் இப்படி வரும்? இலைக்கு பின்னாடி நரம்பை உடைச்சோம்னா, இந்த கை உடஞ்சா எப்படி தொங்குமோ அது மாதிரி இலை சுருங்கிடும். இது ரெண்டாவது. மூணாவது, கத்திரிக்காயோ மிளகாயோ முறையான கலர் கிடைக்காமல் வெள்ளையாகிறது. நாலாவது, வடிவம் கிடைக்காமல் இருக்கிறது. அஞ்சாவது, பெருசாகாமல் இருக்கிறது. ஆறாவது, அதிகமான பூக்கள் வராமல் இருக்கிறது. அந்த பூக்கள் காயாக மாறாமல் இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த காலத்தில் இந்த வெயிலின் காரணமாகவும் நம்ம பராமரிப்பு குறைபாடாலையும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணுன்னா என்ன செய்யணும்? ஒன்றா சொல்லப்போனால், பொதுவான ஈரம் காலையில் தினசரி கூட வீட்டு தோட்டமாக இருந்தால் தினசரி தண்ணி பாய்ச்சணும். தக்காளிக்கு கண்டிப்பாக பாய்ச்சணும். மிளகாய்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை அப்படி பாய்ச்சணும். மிளகாயை பொறுத்தளவில் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் அந்த செடி கரெக்டாக இருக்கும். அதோடைய நடுத்தண்டை பார்த்திங்கன்னா உருண்டை இல்லாமல் சப்புன மாதிரி அமைப்பில் இருக்கணும். அந்த கவனம் வச்சுக்கோங்க. மூணாவது, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ் இந்த பவுடர் அல்லது திரவம் வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து கீழே ஊற்றிக்கணும். அதை தெளிச்சுக்கணும். நாலாவது, இந்த பயிர்களுக்கு முக்கியமானது சாம்பல் சத்து. சாம்பல் தரையில் கொடுக்கணும். மேலே தெளித்து சாம்பல் கலந்த தண்ணீரை தெளிச்சுக்கணும். புண்ணாக்கு கரைசல் தெளிக்கணும். மிளகாய் செடியில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, தழைச்சத்து நிறையா கொடுப்போம், மணிச்சத்து கொஞ்சமாக கொடுப்போம். ஆனால் சாம்பல் சத்தையே கொடுக்க மாட்டோம். பலவிதமான நோய்கள் வந்தது காரணமே அதுதான். சாம்பல் சத்து கொடுங்க, கால்சியம் சத்து கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த வேம் அப்படிங்கிற பொருள் நம்ம தரையிலையும் மேலே தெளித்து தேவைப்பட்டால் 15 நாட்களுக்கு ஒரு முறை பொட்டாஷ் பாக்டீரியாவும் கலந்து தெளிச்சிடணுங்க. அந்த பயிரை பொறுத்தவரை 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து தெளிச்சிடணும். பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு நம்ம எப்பயும் கொடுக்கக்கூடிய புளிச்ச மோர் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல், மீனமிலம், சாணப்பாசி கரைசல் அது மாதிரி தெளிச்சுக்கலாம். அது நிற்கிறதுக்கு வீட்டு தோட்டமாக இருந்தால் துளசி தண்ணீர் அதை தெளித்தா நல்லது. துளசி தண்ணீரும் நாட்டு சர்க்கரையும் கலந்து தெளித்தா நல்லது. தோட்டங்களாக இருந்தால் PPFM அந்த திரவம் கலந்துக்கலாம், கலந்து தெளிக்கலாம். அது கூட வீட்டு தோட்டமாக இருந்தாலும் போரான் சத்து 10 லிட்டருக்கு 30 கிராம் சோலுபார் அப்படி கலந்துக்கலாம். சோலுபாருங்கிறது கடையில் விற்கக்கூடிய ஒரு போரான் பவுடர். அது தெளிப்புக்காக கொடுத்துக்கலாம். அல்லது 30 லிட்டர் எருக்கு கரைசல் இதை கலந்துக்கலாம், கலந்து தெளிக்கலாம். இப்படி செய்கிறப்ப புரிஞ்சுக்கங்க, இந்த பயிர்களோட அடிப்படை சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும். அப்படி இருந்தால் பயிர் ஒழுங்காக இருக்கும். முழு நாளுக்கு விளைச்சல் கிடைக்கும். அந்த ரகத்துக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும். நோய் கம்மியாக இருக்கும்.